அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். அற்புதங்கள் நிகழும் மார்ச் மாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மார்ச் மாதங்கிறது மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணைந்த மாதம்தான். பனிக்காலம் முடிஞ்சு வசந்த காலம் துவங்க போகுது. இந்த மாசி மாதத்தின் பிற்பகுதியும் பங்குனி மாதத்தின் முற்பகுதியும் இணையுது. மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணைந்த இந்த மாதத்தில் மாசி மகம், காரடையான் நோன்பு உள்ளிட்ட பல முக்கிய திருவிழாக்கள் நடைபெற இருக்கின்றன. மாசி பௌர்ணமி அன்றுதான் அன்னை பரமேஸ்வரி காளிந்தி நதியில் தாமரை மலரில் சங்கு வடிவத்தில் தோன்றினாள். சிவபக்தனான தட்சன் சங்கினை தொட்டவுடன் குழந்தையாக மாறி தாட்சியாயினி என்ற பெயரில் தட்சனின் மகளாக வளர்ந்தாள். எனவே மாசி பௌர்ணமி அன்று அன்னையை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபட எடுத்த காரியங்களில் வெற்றி, வாழ்வில் இன்பம் ஆகியவற்றை பெறலாம். மாசி பௌர்ணமியின் தான் சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்டான். இந்நிகழ்ச்சி காம தகனம் என்று அழைக்கப்படுது. பௌர்ணமிகளில் மாசி பௌர்ணமி அன்று மட்டும்தான் மறைந்த முன்னோர்களுக்கு சிரார்த்தம் நடத்தப்படுது. வள்ளலாளன் என்ற திருவண்ணாமலை அரசனுக்கு அண்ணாமலையார் அரசனின் வேண்டுகோளின்படி மாசி பௌர்ணமி அன்றுதான் நீத்தார் கடன் செய்தார். அதனால் மாசி பௌர்ணமி அன்று பெரியோருக்கு சிரார்த்தம் இன்றும் செய்யப்படுவது வழக்கத்தில் இருக்கிறது. இந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானங்கள் செய்கிறது சிறப்பு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் மகாமகம் வெகு சிறப்பாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவே வட இந்தியாவில் கும்பமேளா என்ற பெயரில் நடைபெறுது. இந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானங்களை செய்வது விசேஷம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மாசி மக விரதத்தை அனுஷ்டித்தால் குழந்தை பேறு உண்டாகும். மாசி மாதம் மாங்கல்ய மாதம் என்று கூறுவார்கள். சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால் தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்தில் தாலி கயிற்றினை புதிதாக மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். காரடையான் நோன்பு கொண்டாடப்படுவது இந்த மார்ச் மாதத்தில்தான். காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி 2024 வியாழன் அன்று காரடையான் நோன்பு சுப முகூர்த்தம். அதாவது காரடையான் நோன்பு மீன சங்கராந்தியின் போது கொண்டாடப்படும் ஒரு பிரபலமான தமிழ் பண்டிகை. இந்த கொண்டாட்டம் தமிழ் மாதமான மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதத்தின் தொடக்கத்தை குறிக்குதே. காரடை என்பது இந்நாளில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் ஒரு பிரசாதம் அல்லது நிவேத்தியம் மற்றும் நோன்பு என்ற வார்த்தையின் அர்த்தம் விரதம். சத்தியவான் சாவித்திரியின் புராணத்தின்படி சாவித்திரி தனது கணவர் சத்தியவானை மரணத்தின் கடவுளிடமிருந்து அதே நாளில் திரும்ப பெற்றதாக நம்பப்படுது. இந்த நம்பிக்கையின் காரணமாக காரடையான் நோன்பு சாவித்திரி விரதம் என்று பிரசித்தம். இந்நாளில் பெண்கள் கௌரி தேவியை வணங்கி அம்மனுக்கு காரடையான் நோன்பு நிவேத்தியம் சமர்ப்பிப்பாங்க. பூஜை சடங்குகளுக்கு பிறகு பெண்கள் தங்கள் கணவரின் நல்வாழ்வுக்காக புனித மஞ்சள் பருத்தி நூலை கட்டுகிறார்கள். இந்த புனித நூல் மஞ்சள் சரடு அல்லது நோன்பு சரடு என்று அழைக்கப்படுது. திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் விரதம் கடைபிடிக்கிறாங்க.
அதே சமயம் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவனை பெறுவதற்காக விரதம் கடைபிடிப்பாங்க. இந்த நாளில் விரதம் அனுஷ்டிக்கும் பெண்கள் பொதுவாக மஞ்சள் நிற ஆடைகளை அணிவார்கள். மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் தொடங்கும் சுப தருணத்தில் மஞ்சள் சரடு என்ற புனித நூல் கட்டப்படுது. மார்ச் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு மேச ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது அஸ்வினி, அதை பற்றி பார்க்கும் பொழுது உங்கள் நட்சத்திரநாதனான கேது பகவான் இந்த மாதம் முழுவதும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் ஆற்றல்லாம் அதிகரிக்கும், எதிர்ப்புகள்லாம் விலகும், உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எதிர்ப்புகள் நிறைவேறும். லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனால அரசு வகையிலான சங்கடங்கள் முடிவுக்கு வரும், எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். இதுவரையில் தடைப்பட்டு வந்த முயற்சிகள் இனி வெற்றியாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும், வருமானம் அதிகரிக்கும். விவசாயிகளின் விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கும். குரு பகவானின் பார்வையால் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும், குலதெய்வ அருள் உண்டாகும். உங்கள் மனதை வாட்டி வந்த பிரச்சனைகள் விலகும், தம்பதியரிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும், தெய்வ அருள் உண்டாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும், சிலருக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும். உங்களில் சிலர் புதிய வீடு கட்டி அதில் குடி போவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை உண்டாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது விநாயகருக்கு அருகம்புல் சூட்டி வழிபட நன்மையெல்லாம் அதிகரிக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பரணியை பற்றி தான். உங்கள் ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார ரீதியாக சில சிரமங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். எதிர்பாராத விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டாகும். வரவு செலவுகளில் முடிஞ்ச வரையில் கவனமாக இருக்கணும், அதான் உங்களுக்கு நல்லது. குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரித்தாலும் 9ஆம் இடத்தை பார்க்கறனால தெய்வ அருள் உண்டாகும். பெரியோர்களின் உதவியால் நினைத்ததை நீங்கள் சாதித்து கொள்வீங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் தொழில் வியாபாரம் விருத்தியாகும். சிலர் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபடுவாங்க. கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மனம் மாறுவாங்க. புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். பணியாளர்களுக்கு லாப சூரியனால் சங்கடங்கள் விலகும். மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீங்க. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். சனி பகவானின் பார்வை ஜென்மராசியில் 8ஆம் இடத்தில் பதிவதால் சிலருக்கு வம்பு வழக்குகள் தேடி வரும். உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களின் நிலையில் உயர்வு உண்டாகும். திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும். குடும்பம் பணியிடத்தில் மதிப்பு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்தும் லாபத்தில் முடியும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது மடப்புறம் காளியை வழிபட்டால் நன்மை கூடும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது கார்த்திகை 1ஆம் பாதத்தை பற்றி தான். உங்கள் நட்சத்திரநாதன் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதத்தை உங்களுக்குள் அதிர்ஷ்டமான மாதம் என்றே சொல்ல வேண்டும். உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் இனிமேல் நிறைவேறப் போகுது. இதுவரையில் தடைப்பட்ட முயற்சிகள் இனி ஒவ்வொன்றா நிறைவேற தொடங்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய பொறுப்பு உண்டாகும். மற்றவர்கள் முன்பாக உங்கள் ஆளுமை திறன் வெளிப்படும். லாபம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகும். பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க விலகி போவாங்க. புதிய இடம், சொத்து வாங்கும் முயற்சி நிறைவேறும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கும். வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. வெளிநாட்டுக்கு செல்லும் முயற்சி வெற்றியாகும். பெண்களின் வாழ்க்கையில் இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுது. வெளிவட்டாரத்தில் குடும்பத்திலும் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்துல பாராட்டப்படுவீங்க. விவசாயிகளின் எண்ணம் நிறைவேறும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த சங்கடம் விலகும்.
ஆசிரியர்களின் ஆதரவு உண்டாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சிவனை சரணடைந்தால் சிரமம் குறையும். இது வரைக்கும் நாம் பார்த்தது மார்ச் மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு மேச ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.